Vanakkam and welcome to Nippon Paint வழங்கும் Weekend with Stars. Nippon Paint, Asia's real #1 paint, powered by Rajkam Builders and for Gold. நீங்க எல்லாருமே ஆவலா காத்துட்டீங்க. இந்த சிம்மாசனமும் ரெடியா இருக்கு ஒரு டேஷிங் செலிபிரிட்டிக்காக. யார் அந்த டேஷிங் ஹேண்ட்ஸம் எக்ஸ்ட்ராடினரி பர்சன்? தமிழ் சினிமா எவ்வளவுதான் திறமைகள் இருந்தாலும் நம்ம தமிழ் சினிமாவுக்கு அகில இந்திய அங்கீகாரம் கிடைக்கல. ஆனா 1980ஸ்லயும் 1990ஸ்லயும் அந்த டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ்னாலையும் ஆர்டிஸ்டிக் கேப்பபிலிட்டிஸ்னாலையும் முதல் தடவையா அகில இந்தியாவே நம்ம தமிழ் படங்களை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சது, நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சது. எவ்வளவுதான் வெற்றி தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சாலும் தமிழ் ரசிகர்களுக்கு ஒரு ஆதங்கம். நல்ல ஆங்கில படங்கள், அதுவும் ஆக்ஷன் ஓரியன்ட் படங்களை பார்த்து ரசிச்ச அந்த ரசிகர்களுக்கு அத மாதிரி ஒரு ஹீரோ, அந்த படங்கள்ல இருக்கிற அந்த சில்வஸ்டர் ஸ்டாலன் மாதிரி, இல்ல அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் மாதிரி, இல்ல ப்ரூஸ்லி மாதிரி ஒரு ஃபிட் அண்ட் ஹேண்ட்ஸம் அண்ட் ஆக்ஷன் ஹீரோ தமிழ் இல்லையே அப்படிங்கிற வருத்தம் இருந்தது. அதை போக்குறதுக்கு தான் வந்தாரு 1980ஸ்ல திஸ் டேஷிங் அண்ட் டேப்பர் பர்சனாலிட்டி. நான் யாரை சொல்றேன்னு உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். நம்ம ஆக்ஷன் கிங் அப்படின்னு செல்லமா கூப்பிடுற அர்ஜுன். Thank you very much. Thank you அர்ஜுன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஆக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ நீங்க மச் யங்கர், என்னை விடையும் யங்கர் அண்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் மச் யங்கர். அதுக்கப்புறம் ரீசெண்டாக என்ன டைரக்ட் பண்ணுறாரு. ரொம்ப ஒபீடியண்ட்டாக நான் ஆக்ட் பண்ணும்போது இப்படி ஆக்ட் பண்ணுங்க, அங்கே நில்லுங்க, ஒழுங்காக டைலாக் சொல்லுங்க, நல்லா மிரட்டி என்னை ஆக்ட் பண்ண வச்சாரு. அதர்வைஸ் ஆஃப்டர் ஒர்க் நாங்கெல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கெல்லாம் ஒரு நல்ல சர்க்கிளில் இருக்கோம், பியூட்டிஃபுல் சர்க்கிளில், ஒரு சந்தோஷமான சர்க்கிளில். இன்னைக்கு ஒரு புது அவதாரம். அதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி you are listening to me. ஆமா. இப்போ நீங்க சொல்றது நான் கேக்குறேன், சொல்லுங்க. என்ன கிடையாது, எப்பவுமே நீங்க தான் பாஸ். பாஸ்னா எங்க உட்காரணும்? அந்த சேர்ல உட்காரணும் இல்லையா? அந்த நாற்காலியில, அந்த சிம்மாசனத்துல உட்காரணும். பாஸ் உட்காருங்க இங்க. Thank you. Take your seat. Well deserved. Thank you so much. Seat of yours. எப்பவுமே மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பீப்புள், அதுவும் ரொம்ப அச்சீவ் பண்ணவங்க ரொம்ப ஹம்பிளா தான் இருப்பாங்க, நம்ம அர்ஜுன் மாதிரி. பட் உங்க சக்சஸ் இஸ் ஃபினாமினல். அதை வார்த்தைகளால சொல்ல முடியுமா, இல்ல ஒரு லெட்டர்ல எழுத முடியுமா, உங்களுக்கு இமெயில்ல பண்ண முடியுமா, இல்ல ஃபேஸ்புக்ல போஸ்ட் பண்ண முடியுமா, ட்விட்டர்ல கொஞ்சம் தான் போட முடியும். ஆனா ஒரு ஸ்கிரீன்ல போட்டோம்னா அப்படி அழகா காத்திரமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கிரீன்ல பார்க்கலாம் உங்களுடைய சக்சஸ். ஓகே. இந்திய தேசத்திற்காக தன் கலையை அர்ப்பணித்த ஒரு உன்னத கலைஞன், தமிழக அரசியலை புரட்டி போட்ட ஒரு நாள் முதல்வன், ஆக்ஷன் கிங் அர்ஜுன். தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த், தாயகம் கத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். இவர் காவிரி பிறந்த இடத்தில் பிறந்தார். வந்த நதியை தாங்கிய தமிழகம் வந்த துடிப்பான கலைஞனையும் தாங்கியது. 4 மொழிகள், 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், சினிமா உலகில் 30 ஆண்டுகளை கடந்தும் 30 வயதை போல் தோற்றமளிக்கும் இன்றைய கலைஞன், என்றும் மாறாத இளைஞன், தென்னிந்திய சினிமாக்களில் ஆக்ஷன் காட்சிகளோடு ஆட்டம் போட்ட ஒரு கம்பீர கலைஞன். ஜென்டில்மேன் இந்திய கல்வி முறைக்கு சாட்டையடி கொடுத்தது இப்படம். இவரின் திரை வாழ்க்கையை திருப்பி போட்டது ஜெய்ஹிந்த். கமலுடன் கைகோர்த்து கம்பீரமாக வலம் வந்தது குருதிப்புணல். துள்ளி வரும் காற்றையும் காதல் பேச வைத்தது ரிதம். சண்டை காட்சிகளில் அனல் பறந்த 7 மலை, வசூலிலும் பெரிய மைல்கல்லாக அமைந்தது. தமிழகத்தின் வாத்தியாராய் உருவெடுத்து பல பரிமாணங்களில் கிரிவலம் வந்தார். தலை அஜித்தோடு கைகோர்த்து ஆடிய மங்காத்தா கதைக்களத்தை புரட்டி போட்டு பல கோடிகளை குவித்தது. Action King.
கோடிகளுக்கு பின்னால் செல்லாமல் இந்திய தேசத்தின் மீது இருந்த பற்றை வெளிப்படுத்தியது ஜெய்ஹிந்த் 2. இவருக்கு இயங்கவும் தெரியும், இயக்கவும் தெரியும். இந்த ஆக்ஷன் அவதாரத்தை வாழ்த்தி வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறது வீக்கெண்ட் வித் ஸ்டார்ஸ். அர்ஜுன் பீப்புள் ஓட பெர்செப்ஷன்ல அர்ஜுன் வந்து இதுல இருந்து ஒரு 10% தான், இன்னும் ஒரு 10 டைம்ஸ் பெருசா வியாபிச்சிருக்கிறது தான் அர்ஜுன். ஸோ உங்களுடைய ஜேர்னி தொடங்கியது சக்தி பிரசாத் உங்களுடைய அப்பா அண்ட் லக்ஷ்மி தேவி உங்களுடைய அம்மா. சக்தி பிரசாத் உங்களை மாதிரியே ஒரு ஆர்டிஸ்ட், கேரக்டர் ஆர்டிஸ்டா இருந்தவர். அண்ட் அம்மா ஆர்ட் டீச்சர் இல்லையா? அவங்களுக்கு 3வது மகனா பிறந்தீங்க நீங்க. அண்ணா கிஷோர், அக்கா, அதுக்கப்புறம் 3வது மகன் அர்ஜுன். கிஷோர் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு நேமா இருக்கு, உங்களுக்கு வந்து 2-3 பேர் இருக்கு போல இருக்கே. ஆமா, என்னுடைய ஒரிஜினல் பேர் வந்து ஸ்ரீனிவாச சர்ஜா அப்படின்னு. அதுக்கப்புறம் அசோக் பாபுன்னு எங்க அப்பாவுக்கு அசோக், சாம்ராட் அசோக் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்கூலுக்கு வந்து அசோக் என்னுடைய பேர். அப்புறம் சினிமாவில் வந்து அர்ஜுன் ஆயிடுச்சு. நான் நடித்த முதல் படத்தினுடைய கேரக்டர் பேர் அர்ஜுன். ஸோ அர்ஜுன் ரொம்ப நல்லா இருக்கேன், உனக்கு நல்லா சூட் ஆகுது அப்படின்னு சொல்லி அர்ஜுன் வச்சுட்டாங்க. ஸோ 3வது மகனா பிறந்தீங்க. ஆர்ட் டீச்சர் அம்மா அவங்க வந்து உங்கள்கிட்ட கடைக்குட்டியா இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்து ரொம்ப ஈஸியா ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தாங்களா, இல்லை ஸ்ட்ரிக்டா இருந்தாங்களா? இல்லை, எங்கள் வீட்டில் யாருமே ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. எங்கள் அப்பா வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகினாங்க. அவங்க திட்டியோ அடித்ததோ எனக்கு ஞாபகமே இல்லை. எங்கள் அப்பா ஃபாதர் கூட இஸ் அன் ஆக்டர், அதுக்கப்புறம் ஸ்கூல் டீச்சர், இங்கிலீஷ் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர். எங்கள் அப்பாவும் டீச்சர், அப்பாவும் கூட டீச்சர். அவர் பயில்வான் வேற. அந்த இன்ஸ்பிரேஷன் எனக்கு அப்படியே வந்துட்டு, நான் ஐம் நாட் அன் ஆக்டர், எனக்கு சினிமாவில் நடிக்கணுங்கிற ஒரு கொஞ்சம் கூட எப்பவும் ஐடியா கூட இல்லை. ரொம்ப கூச்சம் சுபாவம் உள்ள கேரக்டர். நான் அப்பா மாதிரி நல்லா பயில்வான் ஆகணும், நல்லா ஒரு பாடி நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு சொல்லி ஒரு ஆசை வந்துடுச்சு. தென் எங்கள் ஃபாதர் ட்ரெயின் பண்ணார். அவருக்கு நான் சினிமாவுக்கு வர்றது எங்கள் அப்பாவுக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லை. ஏன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் சினிமாவில். ஒரு வில்லன் கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருந்தார் எங்கள் அப்பா. நான் அந்த மாதிரி கஷ்டம்லாம் படக்கூடாது, வேண்டாப்பான்னு, உனக்கு சினிமாவில் உனக்கு ஒத்து வராது, நீ போலீஸ் ஆஃபீஸர் ஆகிடுன்னு. அதுக்கப்புறம் என்ன ட்ரெயின் பண்ணாங்க. கராட்டே, ஸ்விம்மிங்கு, ஹார்ஸ் ரைடிங்கு, என்னென்ன இருக்கோ எல்லாம் ட்ரெயின் பண்ணாருங்க. இப்போ ஈவன் டைப் ரைட்டிங் கூட எனக்கு தெரியும். அண்ட் தென் விதி சொல்ல முடியாது. ஐ திங்க் இப்போ நினைச்சா ஃபார்ச்சுனேட். உங்க ஆஃபீஸ்க்கு வந்தப்போ அவரோட ஃபோட்டோ பார்த்தேன் நான். அதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க அப்பா எப்படி இருக்காரு அப்படிங்கிறத பார்த்தேன். ரொம்ப அழகான ஃபீச்சர்ஸ் அண்ட் ஒரு கிளாசிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் உங்க அப்பாவோடது. அதை எல்லாருமே பார்க்கணும். ஸோ உங்க அப்பாவை பற்றி பார்க்கணும். ஓகே. சக்தி பிரசாத் என்ற செல்வாக்கை சேகரித்த ஜே.சி. ராமசாமி 1970களில் தன் நடிப்பால் மிரட்டிய மாவீரன். நடிகர்கள் பலர் வந்து போனாலும் இவரின் பதிவு என்றும் அழியா சுவடு. Go to key 181. இத்தகைய மனிதரின் கனவுகளை எல்லாம் சுமந்து பிறந்தவர்தான் நம் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள். அப்பாவிற்கும் மகனுக்கும் உள்ள உறவு மிக அழகானது. பலருக்கு தன் தந்தை வில்லனாக தெரிந்தாலும் இவர் பார்வையில் ஹீரோவாகவே தெரிந்தார். தன் தந்தையின் பெயர் சொல்லும்படி தனக்கென ஒரு இடம் அமைத்து சினிமா துறையில் வெற்றி நடை போடுகிறார். நடிப்பினில் மட்டுமின்றி வாழ்விற்கும் ஆசானாய் விளங்கிய சக்தி பிரசாத் அவர்களின் ஆசையுடன் அர்ஜுன் அவர்கள் மென்மேலும் சாதிக்க வாழ்த்துவதில் பெருமிதம் கொள்கிறோம். ஸோ வண்டர்ஃபுல். somebody is already in the industry. நீங்கள் சொன்னீங்க அவர் வர வேண்டாம்னு நினைச்சாருன்னு. பட் ஐம் ஷுர் நீங்கள் வந்ததுக்கப்புறம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. another hero in your life உங்களோட பிரதர் கிஷோர். அவரை நான் பார்த்ததே இல்லை, பார்க்கலாமா? ஓகே. நானும் அவன் ரொம்ப ஐ மீன் வெரி 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 க்ளோஸ். அவன் மாதிரி நான் நல்லவனா இது வரைக்கும் இன்னொரு மனுஷன் நான் பார்த்ததே கிடையாது. அந்த மாதிரி ஒரு வண்டர்ஃபுல் காய். இவன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன மீட் பண்ண வருவாங்க. அதுக்கப்புறம் இவனை மீட் பண்ணால் ஒரு 10 நிமிஷத்தில் என்னை விட்டு போயிடுவாங்க, அவனுக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி வண்டர்ஃபுல் காய், வெரி இன்னோசன்ட், யார் வேணாலும் ஏமாத்திடலாம், அப்படி அவ்வளோ நல்லவன். அண்ட் டுடே இஸ் நாட் வித் அஸ். That is very unfortunate.
நிறைய விட்டு கொடுத்துருக்கான். ஆக்சுவலி அவன் வந்து எனக்கு அண்ணன், பட் ஹி வாஸ் லைக் ஏ சன் மாதிரின்னு சொல்லலாம். அப்படி தான் நான் அவனை ட்ரீட் பண்ணிட்டு இருந்தேன். சின்ன வயசில் நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அவன் எப்பவும் யார் என்னதான் இன்னோசென்ட் ஆனாலும் யாராவது வந்து என்ன ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொன்னாலே அவன் வந்து விட்டு கொடுக்க மாட்டான். த இன்டிமசி பிட்வீன் த பிரதர்ஸ், சென்டிமெண்ட்ஸ், என்ன கேரக்டர், சின்ன வயசுல ஒருத்தருடைய கேரக்டர் புரியும் அப்படிங்கிறதுக்கு மை பிரதர் வாஸ் அன் எக்ஸாம்பிள். இப்போ வந்து உங்களோட மகளையே நீங்க வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி சமயத்துல வந்து உங்க அப்பாவும் உங்க அண்ணனும் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும் இல்ல? அவங்க 2 பேரும் ஐயோ, நல்லா இருந்தா தோணுமா? லைஃப்ல சில நேரத்துல ஒரு வெற்றி அப்படின்னா யாரு என்ஜாய் பண்ணணும், அவங்க இல்லைன்னு நினைக்கும் போது வெற்றிக்கே ஒரு அர்த்தம் இல்லாம அர்த்தமே இல்லாம போயிடுது. சில நேரத்துல ஐ மிஸ் தெம் எவ்ரி டே, எவ்ரி யூனோ. சில நேரத்தில் எனக்கே தெரியாம ஃபோன் பண்ணிட்டு எங்க அண்ணனுக்கு கிஷோருக்கு ஃபோன் பண்ணணும்னு எடுத்து பார்க்குறேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது ஐயோ அவன் இல்லையே அப்படின்னு. ஸோ மிஸ்ஸிங்கன்னா என்ன அப்படிங்கிறத என் பிரதர் போனதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த ஃபீலிங். நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு. அது உங்க அப்பாவோட ஆசையா உங்க ஆசையா? 2 பேருடைய 2 பேருடைய ஆசை. ஏன்னா எங்க அப்பாவுக்கு he wanted to become a police officer. அவருக்கு ஆக முடியல. நினைவு தெரிஞ்சு எத்தனை வயசுல நீங்க போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு நினைச்சீங்க? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா எத்தனை வயசுலன்னு? 20 இயர்ஸ் இருக்கும் எனக்கு. பிகாஸ் அப்போதான் சாங்கலியானான்னு சொல்லி கர்நாடகாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவரை பற்றி ரொம்ப பேசுவாங்க. ஒரு பெரிய ஹீரோ, தனியாக போயிட்டு எத்தனை பேர் அடித்து எல்லாம் வந்து ரைடெல்லாம் பண்ணுவார் அப்படின்னா அப்போ எல்லாம் பேச்சு இருந்தது. ஸோ அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனு. அப்புறம் வந்து ப்ரூஸ்லி என்டர் தி டிராகன் படம் வந்தது. ஸோ இது ரெண்டுமே மிக்ஸ் ஆகி எனக்கு ஓகே ஐ வாண்ட் டு பி லைக் ப்ரூஸ்லி, இந்த மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும். இப்போ பெரிய ஜிம்முக்குலாம் போனீங்க, சின்ன வயசுலேயே ஜிம்மில் போய் எக்ஸசைஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்க. அண்ட் உங்களோட வயசானவங்களோட விட நீங்கள் பெட்டராக பண்ணுவீங்க இல்லையா? உங்களோட ஜிம் எக்ஸசைஸ்லாம் காம்படிஷன்லாம் அவங்களெல்லாம் கூட பீட் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டோம். அப்படி சொல்லுவாங்க. அவங்க இங்கே ஜிம்லேயும் சொல்லுவாங்க, ஈவன் கராட்டே கிளாஸஸ்ல சொல்லுவாங்க. என்னுடைய ஏஜுக்கு மீறி நான் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லுவாங்க. அது எனக்கு தெரியாது, பட் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அது மட்டும் தான் தெரியும். எந்த ஜிம்ல நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பார்க்கலாமா? பார்க்கலாம். Arjun, how are you? You know me? I am Hanmantrao from Bangalore. You came to gymnasium to join along with your father, Mr. Shakti Prasad. You came and joined. Afterwards, you were very regular to do exercise every day. When you were doing exercise in our gymnasium, before starting your exercises, you used to go to photo, which is still there behind me. There you went there, you pray the God, and afterwards you used to start the exercises. When I came to Chennai, unexpectedly I met you. There you took me to the meals. After that meals, you paid some amount for the improvement of the gymnasium. That time I took that amount and I purchased the new equipment in Chennai only. I will wish you on behalf of myself and the members of our gymnasium, Lord Anil Swami bless you. Thank you. ஸோ உங்களோட பேஸே ஃபார் யுவர் சக்ஸஸ் உங்களோட ஃபிட்னஸ் தான். அதோட ஃபர்ஸ்ட் ஐ திங்க் இந்த ஜிம்ல தான், அவரோட ஜிம்ல தான். ஸோ ஒரு அஸ்திவாரமே அவர் தான் போட்டாரு இல்லையா? ஸோ நீங்க அவருக்கு ஜிம்முக்கு எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்கு ஃபினான்ஷியலா ஹெல்ப் பண்ணது உங்களுக்கு ஞாபகம் இல்லைல்ல? ஞாபகம். பார்த்தீங்களா, நல்ல விஷயம் பண்ணா யாருக்கும் ஞாபகமே இருக்கிறது இல்லை இல்ல? இவர் வர முடியாது இல்ல இன்னைக்கு, ஹீஸ் இன் பெங்களூர். அதர்வைஸ் யூ வுட் ஹவ் கால்ட் ஹிம். கூப்பிட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். அவரை பத்தி சொல்லுங்க. அதான் ஹீஸ் எ வண்டர்ஃபுல் காய். வெரி அப்போல்லாம் நாங்கள் ஆக்டர் ஆகிறோம்னு அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. பட் நான் ஒரு ஆக்டருடைய சன்னு இருந்தாலும் ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஸ்ட்ரிக்டாக இருப்பார். வெரி நைஸ் ஜென்டில்மேன். ஓகே. ஹாய் ஹாய் ஹாய். நல்ல Thank you so much, sir. Meet you. I know him when he joined to our gymnasium at the age of 13. 13ல 13 வயசுல இருந்து தெரியும். 13, yes. He is very disciplinary boy
and very regular to the gym and very sincere and giving more respect to me and not only to me and also the senior members of our gymnasium. Still now, he is the inspiration to the youngsters. Okay. Still he is having good body. I am very, very much appreciating him. Shall we test his body now? Test பண்ணலாமா? Yes, Test பண்ணிடலாமா? yes, yes. Test பண்ணிடலாமா? We have to test it. So Whether he மாஸ்டர் is having இருக்காரு, stamina or not. ஸ்டூடெண்ட் இங்க இருக்காரு. 30 வருஷமா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்காரு. குரு சிஷ்யனுக்கு நடுவுல ஒரு போட்டியை கொண்டே வந்தனும். கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி இங்க கொண்டு வந்துருங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு gift வந்திருக்கு அவர்கிட்ட இருந்து. பழைய டம்பல் வந்திருக்கு. பட் அதை you have to deserve it and you have to win it now. Okay. எப்படி வின் பண்ண போறீங்க? ஒரு ஆர்ம் ரெஸ்லிங் இங்க. உங்களுக்கும் உங்க குருவுக்கும் நடுவுல இங்க. Shall we see? இந்த பக்கம் வாங்க சார். வாங்க சார். Keep your arms like this. I don't have to teach you, both of you. No, the youngster, I am 70 years. பார்க்கலாம் சார், பார்க்கலாம் சார். ரெடி? I'll say 1, 2, 3, go! Thank you so much, sir. Thank you so much. அந்த dumbbells கொண்டு வாங்க. The dumbbells that he's brought. அந்த ஜிம்ல இருந்து வந்த எல்லாருமே கொண்டு வராங்க. times பண்ணுவீங்களாமே இது? எப்படி யூஸ் பண்ணுவீங்க? Let me அவங்க see. சொல்றாங்க For old times sake. எப்படி பண்றேன்னு காட்டுறேன். 50 தடவை தானே இது into 50 into 50. Oh my god. அது. I can do it. Wow. நீங்க யூஸ் பண்ண டம்பல் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இது யூஸ் பண்ணது? 13 na about 30 years ago. 35 years ago. Thank you so much, sir. Thank you so much for coming, sir. Thank you. Thank you. ஃபாதர் வந்து உங்களோட ஹீரோ. நீங்க போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு உங்க ஃபாதர் ஆசைப்பட்டாங்க. ஆனா உங்களுக்கு வந்து சினிமால ஒரு ஹீரோ ப்ரூஸ்லி. அந்த ப்ரூஸ்லியோட இன்ஃப்ளூயன்ஸ் உங்களை சொல்லுங்க. ஏன்னா உங்க பிக்சர்ஸ்லாம் பார்த்தா ப்ரூஸ்லி மாதிரியே இருக்கும். அந்த கராத்தே பிளாக் பெல்ட் ஆனது அந்த அச்சீவ்மெண்ட்க்கு எல்லாம் வந்து இன்ஸ்பிரேஷன் ப்ரூஸ்லி தான் இல்லையா? எப்படி அது? அதான் இட்ஸ் 1978 நினைக்கிறேன். 78ல ப்ரூஸ்லி படம் வந்தது, என்டர் தி டிராகன் அப்படின்னு சொல்லி. அப்போவே பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் வீக் நமக்கு தெரியாது என்ன அந்த படத்தை பற்றி தெரியாது. எல்லாரும் சொல்லுவாங்க 150 ரூபாய் கொடுத்துட்டு பிளாக்ல ஒரு படம் ஓடுது பார்க்கணும், என்ன ஃபைட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு. யார் ப்ரூஸ்லி அப்படின்னு சொல்லி ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. பட் 150 ரூபாய் அப்போது வந்தால் பெரிய விஷயம். 150 rupees கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்குறதுன்னா அதே ஒரு பெரிய ஒரு பரபரப்பாக இருந்தது பேச்சு. சரி, எங்கள் மாமா என்னை கூட்டு போனார். மதருடைய பிரதர் கிருஷ்ணான்னு சொல்லி அவர் வாங்குன்னு சொல்லிட்டு போனோம். போய் உட்காந்து அப்படி பார்க்குற ப்ரூஸ்லி படம் அப்படியே லைஃப்பில் சம்திங் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி அப்படியே நின்றுட்டேன். இப்படி பண்ணுறானா ப்ரூஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இம்மீடியட்டாக வந்து அந்த படம் முடிச்சதுக்கப்புறம் எங்கள் அப்பா கிட்ட வந்து கேட்டேன், இந்த மாதிரி நான் கராட்டே கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி. எங்கள் அப்பா சொன்னாங்க, இந்த மாதிரி YMCA இருக்குது, YMCAல கராட்டே சொல்லி கொடுக்குறாங்களா அப்படின்னு கொண்டு போய் என்னை போய் சேர்த்தாங்க கராட்டே. ஸோ ஹீ இஸ் வெரி வெரி பிக் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ. அந்த இன்ஸ்பிரேஷன் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம். தற்காப்பு கலைகளின் தலைவர், மன உறுதியின் மறு உருவம், மின் அசைவில் அசையும் மின்மினி, தன் விடாமுயற்சியால் உலகை திரும்பி பார்க்க வைத்த ஒரு உன்னத கலைஞர். Gonna show you how I use so with laziness in every possible way. So many days he have been looking for a hard to man. Everybody says he the one with lots of fun and banging around like hell. நம் ப்ரூஸ்லி அவர்களின் வழிவந்து அவரையே தனது குருவாக ஏற்று தீயதுக்கு எதிராய் திரண்ட ஒரு சூரியன், நம் ஆக்ஷன் கிங் அர்ஜுன். இவரது முதல் படத்திலேயே ப்ரூஸ்லி அவர்களின் பாணியை பின்பற்றி சாகசம் புரிந்த ஒரு நாயகன். பின் பல படங்களில் குருவை மிஞ்சிய சிஷ்யனாய் திகழ்ந்து வரும் நம் அர்ஜுன் அவர்களை இந்தியன் ப்ரூஸ்லி என்று அழைப்பதில் பெருமை கொள்கிறது வீக்கெண்ட் வித் ஸ்டார்ஸ்.
காலேஜில் இருக்கும்போது கூட நீங்கள் வந்து there was so much of influence of Bruce Lee and things like that. உங்களுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் இப்போ வரப்போகுது, ஒரு சின்ன gift வரப்போகுது. ஓகே. It might be interesting for you. கொண்டு வாங்க. நுன்சக் இல்லையா இது பேரு? This is for you. Tell me how to use it. நான் வந்து வி ஃபிட்ல தான் அது இப்படி பட்டன்ல தான் பண்ணுவேனே தவிர இது எப்படி யூஸ் பண்ணணும் சொல்லுங்க. Teach me how to do இல்லை it. இது வந்து நான் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணலை. பட் அதான் திஸ் இஸ் லைக் Oh my god. Show me again. இன்னொரு வாட்டி பாஸ், இன்னொரு வாட்டி பார்க்குறேன். Wow. Woo. என்னமோ இருக்குது. Thank you. So கராத்தே நீங்க யூ லேர்ன்ட் இல்லையா? கராத்தே எனக்கு ஒரு 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 சின்ன மூவ்மெண்ட் பண்ணி காமிங்களேன். நான் போட்ட ட்ரெஸ்ல இது பண்ண முடியாது ஆக்சுவலி. Whatever is possible, only by hand or something like that. கட்டா செல்லர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. Yes. Woo! Tack tack. Wow. Yes, yes. So rhythmic, so beautiful. Thank you so much. College life. மற்ற பேருக்குலாம் டிஃப்ரெண்ட்டாக காலேஜ் லைஃப் இருந்திருக்கும், ரொம்ப கேர்ஃப்ரீயாக இருந்திருக்கும். பட் உங்களுக்கு எப்படி இருந்தது காலேஜ் லைஃப்? நான் வந்து ஐ வாஸ் நாட் அ வெரி குட் ஸ்டூடெண்ட். எனக்கு எப்போ வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் தான் இருந்தது. மார்னிங் போகிறது, கொஞ்ச நேரம் உட்காருறது அண்ட் தென் கோ டு ஜிம். காலேஜ் டைம்லலாம் வந்து லாஸ்ட் 15 days மட்டும்தான் படிப்பேன். பட் எல்லாத்துலேயும் பாஸ் ஆயிடுவேன். காப்பி அடிக்க மாட்டேன். எல்லாத்துலேயும் 35, 40, 35, 40. அதுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும்தான் படிச்சுட்டு அவ்வளோதான் வரும். I was not a very great student. நீங்க சொல்றீங்க குட் ஸ்டூடெண்ட் இல்லன்னுட்டு. உங்களை பத்தி இன்னொருத்தர் பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு பார்க்கலாம். என்னப்பா ஊர் நண்பா, எப்படி இருக்க? உங்களது எங்களது ரிலேஷன்ஷிப்பு 36th year boss. Being grateful to you. Let our friendship be like this throughout this one. I remember when it comes to movies, darling, I remember அபிமன்யுல நீங்கள் வேலை பண்ண போது பார்த்தேன். It was nearly 17 to 18 hours. So good it is. அந்த ஹார்ட் ஒர்க்கு ஆண்டவா காப்பாற்றிருக்கா. Let this journey continue forever. I wish you all the best and only the success throughout your life. Thank you, boss. Hi Arjun, how are you? Do you remember me? National College le nee padikrappo both PUC and +2 and degree. So I was teaching botany. ரொம்ப பெருமையா இருக்கு அர்ஜுன். அந்த போஸ்டர் பார்த்த எனக்கு கவனம் வருது தி அர்ஜுன் ஆஸ் எ ஸ்டூடெண்ட். அப்புறம் இங்கே பார்த்தா ஆஸ் எ போலீஸ் ஆஃபீஸர், ஆஸ் எ ஹீரோ, ஆஸ் எ லவர் பாய், நிறைய. அண்ட் யூ சூட் எவ்ரி ஒன் திங் ஸோ பியூட்டிஃபுல்லி. ஸோ என்ன சொல்றதுன்னு தெரியல. இஃப் தே பிலீவ் தட் ஐ எம் எ குட் ஸ்டூடெண்ட், ஓகே. அர்ஜுன் எப்படி நல்ல ஸ்டூடெண்டா இல்லாம இருப்பாரு? அவர் சப்போர்ட் பண்ணாரு அவரை. நீ அதுவும் சினிமாவில் வேற ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்போவே. ஸோ எப்படி சப்போர்ட் பண்ணாரு மிஸ்டர் கோகுல்? என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் நான் ஷூட்டிங்கில் இருக்கும்போது அவங்க போய் இவங்ககிட்ட எல்லாம் சொல்லி இந்த மாதிரி நம்ம பையனை நடிக்கிறான் அப்படின்னு சொல்லி he dares to cooperate so much for me. Yeah. I can't forget. அதுக்கு முன்னாடி பேசினது என்னுடைய ஃப்ரெண்டு விஸ்வநாதன் சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு பையனை நான் பார்த்ததே கிடையாது. அவர் சொல்றாரு உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்டை யாரு கிடைக்கவே மாட்டாங்க யாருக்கும்னு. எனக்கு இருக்கிற 2-3 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸில் அவன் வந்து ஒருத்தன் இந்த விஸ்வநாத். ஒண்டர்ஃபுல் கை, வெரி கண்டென்ட். அவங்ககிட்ட கற்றுக்கிறதே எனக்கு நிறைய இருக்குது. மிஸ்டர் கோகுல் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் தான் உங்களை வந்து ப்ரேஸ் பண்ணுவார் நினச்சிங்களா? நேரையும் ப்ரேஸ் பண்ணுவார். வந்துட்டாரா? ஹலோ சார். ஹலோ சார். Thank you so much for coming all the way. what better privilege, honor can be there? இவ்வளோ பெருமை. Seeing a student I never expected grown to this height. ஒரு பேரண்ட்டுக்கு ஒரு சைல்டு, டாட்டர், சன் ரொம்ப மேலே போகணுன்னு ஆசை.
Like if the father is a constable, the father will be dreaming, my son should be IGP. Okay. Same way a teacher wants the student to grow beyond his limitations, and he has proved it. Romba permeya irukku. I'm very proud, very proud. God bless you, and I don't know how to spend this moment here. Thank you ZTV, thank you everyone. So இருந்தாலும் certain things don't change. Friends, college, என்ன சேஞ்ச் ஆகலன்றத அங்க பார்க்கலாம். Wow. வாங்க. Mr. Vishwa. Arre, come on. சதீஷ். ஹலோ மிஸ்டர் சதீஷ். சொல்லுங்க சதீஷ், என்ன இவ்வளவு போஸ்ட் பண்றாரு? எத்தனை கேர்ள்ஸ் எல்லாம் அவருக்கு வந்து ஃபாலோ இருப்பாங்க? நிறைய இருந்ததுல. இவர் ரொம்ப ஷை மாதிரி ஆக்ட் பண்ணாரு, ஆக்டர் இல்லையா? இல்ல உண்மையிலே ரொம்ப கூச்சம்னா அப்படியே ஒரு கூச்சம். பொண்ணுங்களை பார்த்தாலே அப்படியே எச்சி கூட முழுங்க முடியாது, அந்த மாதிரி ஆயிருது. பெஸ்ட் மெமரி தட் ஐ ஹேவ் இஸ் வந்து on the day of my exam result I was in hospital because I had a small operation and everything. He and other friends had come, so they told me that you got first class. I didn't believe. I was not a very good student that time. But these people, they went all the way to college, tore the sheet of that result sheet. உங்ககிட்ட கையில கொண்டு காமிச்சாங்க. Brought it to me, and that day only I had my operation, so he showed it to me. So but இவ்ளோ சக்சஸ்ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் நிறைய மீட் பண்ண முடியாது இல்லையா? அவர் ரொம்ப பிஸியா இருப்பாரு. நீங்க எல்லாம் வந்து மீட் பண்ணலாம். எப்படி மீட் பண்ணலாம்ல? நான் பிஸி இல்லனா மீட். Thank you so much. It was wonderful. Thank you. All the best, Arjun. Thank you. தமிழுக்கு 1984ல என்டர் ஆனீங்க. நன்றி படத்துல கார்த்திக் இருந்தாரு அந்த படத்துல. அந்த நன்றி அதோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த ஃபர்ஸ்ட் தமிழ் படம். ராமநாராயண் சார் வந்து அவர் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அதுக்கு முன்னாடி என்ன ரொம்ப தேடி இருக்காரு. என்னுடைய ஒரு கன்னட படம் பார்த்து, அதே இந்த பையன் நல்லா ஃபைட் பண்ணுறான், இவனை வந்து தமிழில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லி அவர் ரொம்ப தேடி இருக்காரு. அவருக்கு கிடைக்கல. ஒரு தடவை எங்கள் அப்பா கூட நான் வந்திருந்தேன். அப்புறம் இம்மீடியட்டாக ஆளுங்க அனுப்பிச்சாங்க, அவரும் வந்துட்டார். அப்புறம் இவ்வளோ நாள் உனக்கு தான் வெயிட் பண்ணிருந்தப்பா, ஒரு தமிழ் படம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ கூட நான் இல்லை கதை கேட்கணும் அப்படின்னு தான் சொன்னேன். அது ஸோ பரவாயில்ல கேளு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதில் ஊமை. அப்போ யோசிச்சு எப்படியும் எனக்கு தமிழ் தெரியாது, முதல் படத்தில் ஊமையாக நடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கற்றுக்கலாமே அப்படின்னு. அது மட்டும் இல்லை, அது கேரக்டர் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ராமநாதன் சாருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது, லைஃப்பில் மறக்க மாட்டேன் அவங்கள. ஸோ டைம் கூட கதை கூட கேட்க முடியாமல் படங்கள்லாம் ஒர்க் பண்ணீங்க. அப்படி நிறைய படங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் கரியரில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் வர்றது பாசிபிலிட்டி இருக்கா இப்போ இருக்கிறத விட? அப்போ இல்லை, அப்போது ஐ மீன் எனக்கு வந்து ஹார்ட் ஒர்க் தான் பண்ண தெரிஞ்சது. எனக்கு ஐ வாஸ் நாட் எ குட் ஆக்டர், ஒரு ஸ்கில்ட் ஆக்டர் கிடையாது நான். எனக்கு இருந்த ஒரே ஒரு ஸ்கில் அப்போ ஃபைட்டு தான். ஸோ அந்த காலகட்டத்தில் எதை சூஸ் பண்ணும் எதை சூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த அளவுக்கு எனக்கு பக்குவம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய படங்கள் ஓடும், எனக்கே தெரியாது ஓடும் ஓடாது. ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையா இருந்த கரியரில் வந்து நீங்கள் வந்து அப்படியே பதப்படுத்திக்கிட்டு உங்களை வந்து நீங்களே படம் ப்ரொடியூஸ் பண்ணி நீங்களே டைரக்ட் பண்ணி நீங்களே அதில் ஹீரோவை ஆக்ட் பண்ணுற ஒரு 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 காலகட்டம் கூட வந்தது. சேவகன் அப்படிங்கிற சேவகன் ஒரு படம் ஞாபகம் இருக்கா? அதான் அதுக்கு முன்னாடி சேவகன் முன்னாடி பெரிய பெரிய நிறுவனங்கள் ஏவிஎம், சத்யா மூவிஸ் இப்படிப்பட்ட பெரிய நிறுவனங்கள் தயாரித்த படத்தெல்லாம் நான் நடித்தேன். அப்போ எல்லாம் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இம்மீடியட்டாக 4-5 படம் ஃபெயில்யூர் ஆனதும் மார்க்கெட் டோட்டலாக போயிடுச்சு. என்ன பண்ண தெரியல. அப்போது என் மைண்டில் எனக்கு அடுத்தது என்ன தெரியும்னா டிரைவிங் தெரியும் அப்படிங்கிறது ஒன்று தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அண்ட் தென் டெக்னிக்கல் நான் கொஞ்சம் ஓரியன்டாக இருந்தேன் ஆரம்பத்தில் இருந்து. ஸோ தென் ஐ தாட் வை ஷுட் ஐ டைரக்ட் எ ஃபிலிம். அதுக்கப்புறம் ப்ரொடியூஸும் நானே ப்ரொடியூஸ் பண்ணி. ஃபைனான்ஸ் எங்கே இருந்து வந்தது? ஃபைனான்ஸ் எல்லாம் என்ன இருந்தோ என் கையில் இதுதான். அதுக்கப்புறம் இழக்க வேண்டி இருந்தது அந்த ஃபைனான்ஸ் பண்ணும்போது? நீங்கள் ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இருந்தது உங்ககிட்ட இருந்தது, ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தான். அந்த ப்ராப்பர்ட்டி கூட வித்துட்டேன். எஸ்பெஷலி இங்கே ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் ஒன் திங். இந்த செட்டு நம்ம இங்கே இப்போ ஷூட் பண்ணிட்டுருக்கோம் இல்லை, இதே வந்து எனக்கு ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த செட் இது எனக்கு. சேவகன் படம் கிளைமேக்ஸ் நான் இங்கே தான் பண்ணேன். இன்னொன்று ரொம்ப எமோஷனலான ஒரு விஷயம் இங்கே நடந்தது இந்த செட்டில். கிளைமேக்ஸில் ஃபைட்டெல்லாம் அப்போ நான் தான் கம்போஸ் பண்ணேன். நிஜமாக சொல்கிறேன், பாடியில் வந்து கொஞ்சம் கூட எனர்ஜி கிடையாது. யோசிச்சு பார்த்தா பைசாவே கிடையாது.
என்ன ஆகும் அடுத்தது தெரியாது. இது என்னுடைய நிலைமை. அப்படியே உட்காந்து என்னமோ இந்த சினிமாவில் வரும் மேலே இந்த ஜம்ப் கட்ஸ் மாதிரி அதெல்லாம் ஞாபகம் வந்தது. என் ஒய்ஃபு குழந்தைய கூப்பிட்டு போய் ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டியாக ரிஜிஸ்டர் பண்ணது, சில பேரெல்லாம் வேண்டாம் உனக்கு எதுக்குடா டைரக்ஷனு அப்படின்னு சிரித்ததும். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க டைரக்ஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ணப்போ, உனக்கு நம்பிக்கை இருக்கா? எங்கள் அம்மா ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி இருந்தது, அவங்களும் பெங்களூரில் விற்றுட்டு பைசா கொடுத்துருந்தாங்க எனக்கு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இம்மிடியட்டாக இருந்துச்சு. கொண்டா கேமரா அப்படின்னு கேமரா கொண்டாங்க, லைட் வா, இந்த லைட் இங்கே போடும், இங்கே போடும், இது போட, கம் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி பண்ணதா கிளைமேக்ஸ். ஸோ ஒரு டிரைவ் அப்படிங்கிறது மனசுக்குள்ளே அது இருந்தால் நிச்சயமாக வந்துடும். ஃபிசிக்கல்லி நமக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும் இல்லை, மென்டல் டிரைவ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு இந்த செட் எனக்கு சொல்லிக் கொடுத்துச்சு. சேவகன் கடவுள் புண்ணியத்தில் நல்லா போச்சு. ஜனங்க அதில் மறுபடியும் இது பண்ணி அகெயின் என்னை மறுபடியும் இன்வைட் பண்ணாங்க சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஜனங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வைராக்கியத்தில் இருந்தேன், வெளியே யாருக்கும் படம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்புறம் இம்மிடியேட்டாக நானே ஸ்டார்ட் பண்ணேன், பிரதாப்னு சொல்லி ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணேன். அது நானே ப்ரொடியூசிங், டைரக்ஷன், கதை இதெல்லாம் எழுதி. அது பண்ணும்போது தான் சங்கர் வந்தார், இந்த மாதிரி ஒரு கதை இருக்குன்னு சொல்லி. ஆரம்பத்தில் நான் வேண்டாம் தான் சொன்னேன். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா பண்ணாதீங்க அப்படின்னா. ஆனால் ஒரு டெக்னீஷியன் அப்படி பேசும்போது கேட்குறதா நியாயம்னு சொல்லிட்டு உங்கள் கதை கேட்கலான்னு சொல்லி கேட்டது தான் ஜென்டில்மேன். அர்ஜுன், லைஃப் இஸ் டஃப், ஆனால் நிறையா கலர்ஃபுல் மூமெண்ட். ஸோ உங்களோட நிப்பான் பெயின் கலர்ஃபுல் மூமெண்ட் என்ன சொல்லுங்க? எனக்கு முதல்வன் பண்ணணும்னு எனக்கு கேட்டும்போது நான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். முதல்வன் கதை இவ்வளோதான் தெரிஞ்சது எனக்கு. ஒரு சீஃப் மினிஸ்டர் இது அப்படின்னு இல்லைப்பா, ஆளை விட்டுருங்க. சீஃப் மினிஸ்டர்னா எப்படி, அது இட்ஸ் வேறு மாதிரி ஒரு லெவல் கேரக்டர். அது எனக்கு எப்படி சூட் ஆகும் எனக்கு தெரியாது, நான் பண்ணலை அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் இந்த ரத்னம்னு சொல்லி ஒரு ப்ரொடியூசர், அவர் சொன்னார், இல்லை ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் ஃபுல்லாக கேளுங்க நீங்கள் அப்படின்னு. அதுக்கப்புறம் சங்கர்கிட்ட பேசினோம். அந்த சொன்னதுக்கப்புறம் ஐ மீன் நெக்ஸ்ட் ரெஸ்ட் இஸ் த ஹிஸ்ட்ரி. ஐ நோ, ரியலி ரெஸ்ட் இஸ் ரியலி ஹிஸ்ட்ரி. நீங்கள் வந்து சொன்னீங்க டெக்னிக்கலி யூ ஆர் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் ஆல் த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. பட் சம் டைரக்டர்ஸ் வந்து உங்களோட ஆக்ஷன் ஆர் வாட் எவர் அந்த இதுலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பண்ணுவாங்க. பட் இந்த ஹீரோவோட ஆக்ஷன் இமேஜை ரொமான்டிக்காக மாற்றின ஒரு டைரக்டர் பார்க்கலாம். வாங்க வாசன், வெல்கம். வாங்க. ஹாய் வாசன், how are you? டார்லிங்கா, கொஞ்சம் தான் வேலை எனக்கு. அதுதான், இது வந்ததுலேருந்து எல்லாரும் கொஞ்சிட்டு இருக்காங்க, இது என்ன பண்றது? ஸோ என்ன அப்படி வாட் இஸ் ஸோ ஸ்வீட் அபவுட் அர்ஜுன்? எல்லாரும் இவ்வளோ நல்ல விஷயம் சொல்றீங்க. இல்லை, சொன்ன டைம் வர மாட்டேன் ஷூட்டிங்கு அந்த மாதிரி. நான் அர்ஜுன் சார்னா நான் என்ன நினச்சேன்னா, வரும்போது காரில் யோசிச்சுன்னே வந்தேன்னா, உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இண்டஸ்ட்ரியஸ்னஸ்னு ஒரு வேர்டு இருக்குது, நான் லேசினஸ்னு ஒரு வேர்டு இருக்குது. இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள், லிவிங் எக்ஸாம்பிள்னா அர்ஜுன் சார் தான். ஹார்ட் ஒர்க் அப்படின்னாக்கா தன்னை கஷ்டப்படுத்தினாவது அவ்வளோ பெஸ்ட் விஷயங்களை கொடுக்குறதுனா அர்ஜுன் சார் தான். நோ வேர்ட்ஸ் அபவுட். அப்புறம் வசந்த், இது வந்து ரிதம் உங்களுக்கு ஒரு வெரி க்ளோஸ் டு யுவர் ஹார்ட் பிகாஸ் ஒரு ரியல் இன்சிடென்ட். இல்லை, அவர் டைரக்ட் பண்ணார், அதனால அவருக்கு க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படிங்கிறது நீங்கள் தவிர்த்து பார்த்தா, நான் 150 படம் பண்ணியிருக்கேன்ல, அதில் 5 பெஸ்ட் பிக்சரில் ரிதம் இஸ் ஒன். மறக்க முடியாத அந்த படத்தில் ரிதம் பாட்டு, அந்த தீம்தனா பாட்டு ஷூட் பண்ணுறதுக்காக போயிருக்கோம். போயாச்சு சாலக்குடியில் போனாக்க ஒரே புயல். காலையில் வந்து கதை தட்டி ப்ரொடக்ஷன் பண்ணதில்லை, அந்த சாங் எடுக்க முடியாது, நான் புயல் அடிக்கிறதுன்னா. நான் சொன்னேன், நமக்கு பழைய பாட்டே மழையை பற்றி தாண்டா, தண்ணியை பற்றி தான், அது பெய்யறது நிறுத்த வேண்டாம், எடுத்துருவோன்னே. எப்படி சார் மழையில் நனைஞ்சிட்டு அதுவும் அருவியில் உட்காந்து எப்படி சார் பாடுவார்? இது நீங்கள் ரொம்ப பேஷனேட்டாக இருக்கீங்க சார், இதெல்லாம் நடக்காதுன்னு. நான் போய் அர்ஜுன் சார்கிட்ட பேசுகிறேன்டா, நான் பேசக்கூட இல்லை, கன்வின்ஸ்லாம் கிடையாது, அதெல்லாம் சும்மா சொன்னேன். அதெல்லாம் போய் பார்த்தேன்னாக்கா பண்ணலாம் பாஸ். ஸோ அதுக்காக அவ்வளோ நினைஞ்சு. இன்னொரு இதுவும் கண்டிப்பாக சொல்லணும் சார், இது வரைக்கும் ஜென்ரலாக பர்மிஷன் வாங்கி தானே நம்ம ட்ரெயின்லாம் எடுப்போம். எனக்கு வந்து ரிதம் படம் எடுக்கும்போது பர்மிஷன் கிடைக்கல. ஸோ அவர்கிட்ட பாம்பேயில் கேட்குறேன், இந்த மாதிரி வந்து நமக்கு ட்ரெயின் பர்மிஷன் கிடைக்கல சார், இப்போ திருப்பி இன்னொரு தடவை பாம்பே வந்து இதெல்லாம் பண்ண முடியாது, நீங்கள் மட்டும் கொஞ்சம் ஒரு சின்ன விஷயம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா நம்ம முடிச்சிடலாம் சார் ஸ்கெடியூல். என்ன வசன் சொல்லுங்கள் வசன் பண்ணிடலான்னாரு. ரியல் ட்ரெயினில் நீங்கள் கொஞ்சம் ஏறிடணும் சார், நாங்களாம் வந்து ஹிடன் கேமரா வச்சுட்டு கருப்பு பிளாக் கிளாத் போட்டுன்னு மறைச்சி எப்படியோ எடுத்துடுறோன்னு. நீங்கள் ரிதம் படத்தில் பார்க்குறதெல்லாம் ரியலாக பாம்பேயில் அந்த நியூ மும்பையில் போகிற ட்ரெயினில் அர்ஜுன் சார் மீனாவும் போய் ஏறி எடுத்து. அதுக்கெல்லாம் வந்து ஒரு அவ்வளோ பெரிய ஹீரோஸ் வந்து ஒத்துண்டு உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. இட் ஸோ ஸ்வீட். ஏன்னா அவர் அந்த பேஷனை பார்த்தார், மறக்க முடியாது. ஒரு தடவை சொன்னார், இவ்வளோ சின்சியராக இருக்கிறதுக்கு படம்லாம் ஓடுன்னு கேரண்டி கிடையாதுன்னாரு.
தேங்க்யூ ஸோ மச் வசந்த், வண்டர்ஃபுல் ஹேவிங் யூ. ஆசம் சார். அதாவது வந்து இத்தனை வருஷம் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஹீரோவாவே 80ஸ்ல இன்ட்ரடியூஸ் ஆகி இன்னைக்கு வரைக்கும் நிபுணன்ல ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் நிபுணன் சார். டீசர் லுக்ஸ் ஆசம். வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். நான் சொன்னேன் டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ் எப்பவுமே உங்களுக்கு உண்டு. ஸோ உங்க கூட ஒர்க் பண்ண ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் பின்னாடி பிக் ஸ்டார் ஆனார். ஓகே, அது யாரு? விஷால். விஷால் என்ன சொல்றாரு பார்க்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். பொதுவாக ஒரு ஷோவில் வந்து இன்னொரு செலிபிரிட்டி பற்றி பேசணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து அவங்களை குஷிப்படுத்துறதுக்காக கொஞ்சம் அதிகமாகவே சொல்லுவோம். பட் இன்னைக்கு வந்து அர்ஜுன் சார் பற்றி பேசணும்னு சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் மை ஹார்ட் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னோட குருநாதர். இன்னைக்கு நான் வந்து மேக்கப் போட்டு இந்த காஸ்டியூம் போட்டு இன்னைக்கு கேரவனில் ஷூட்டிங் மத்தியில் வந்து நான் இந்த பைட் என்னோட குருநாதர் பற்றி இப்போ பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதுக்கு காரணமே அர்ஜுன் சார் தான். 2 பேர் நான் லைஃப்லேயே மறக்க மாட்டேன். இந்த வாழ்க்கையை எனக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு, இந்த கெரியர் எனக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு எங்கள் அப்பா, 2வது ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார். ஏன் சொல்றேன்னா இவங்க 2 பேர் தான் வந்து உறுதியாக இருந்தாங்க. விஷால் வந்து கண்டிப்பாக ஒரு நடிகனா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படின்ட்டு. ஏன்னா அர்ஜுன் சார் கிட்ட வந்து நான் அசிஸ்டன்டேட்டராக வேலை செய்யும் போது திடீர்னு ஒரு நாள் எல்லாருக்கும் தெரியும், அவர் கூப்பிட்டு வாடா இந்த ஷார்ட்டில் வந்து நடின்னு சொன்னார். நானும் வந்து கிளாப் போட்டு வச்சுட்டு நடித்தேன். அப்புறம் கூப்பிட்டு அவரே சொன்னார், போய் நடி, டெஃபினெட்லி யூ ஹேவ் இட் இன் யூ டு பிகம் அன் ஆக்டர். நிறைய பேர் கேட்பாங்க, ஏன்டா இவ்வளோ தூக்கி போட்டுக்கிற ஒரு நடிகனா வந்து இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு. எனக்கு 2 பேர் தான் எப்போவுமே ஞாபகம் வரும். ஒன்று எங்கள் அப்பா, இன்னொன்று அர்ஜுன் சார். ஏன்னா 2 பேரும் வந்து வாழ்க்கையில் ரொம்ப போராடி ஜெயிச்சவங்க. நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கலாம் அர்ஜுன் சார் பொறுத்த வரைக்கும். ஐ லவ் யூ அண்ட் எவ்ரி ஒன் இன் யர் ஃபேமிலி. அண்ட் ஒருவேளை எனக்கு ஃப்யூச்சரில் கல்யாணம் ஆச்சுன்னா, ஒருவேளை எனக்கு குழந்தைங்க இருந்தாங்கன்னா, நான் அர்ஜுன் சார் மாதிரி ஒரு சிறந்த தகப்பனா நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் யூஸ்வலாக டைரக்டரை பற்றி அவர் நல்லா ஷார்ட் எடுப்பார், லொக்கேஷனில் திட்டமாட்டார், எங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. இவர் வந்து உங்களை மாதிரி ஒரு அப்பாவாக இருந்தால் போதும், உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்டாக இருந்தால் போதுன்றாரு. இது என்னது? தெரியாது, போய் சொல்கிறாரு. ஐ மீன் எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு நல்லவனாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். டு பி ஃப்ராங்க் வித் நிறைய எனக்கே தெரியுது, நிறைய தப்பெல்லாம் பண்ணுறேன் லைஃப்பில். பட் அதுக்கு பின்னாடியும் பண்ணணும்னு இருக்குது. ஒவ்வொரு நாள் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஐ வாண்ட் டு பிகம் நைஸ் ஹியூமன். இதுக்கு மேலே நல்லா எப்படி இருக்க முடியும்? நல்லவரா? உங்களுக்கு இன்னொரு என்னுடைய சைடில் தெரியாதனால எப்படி சொல்கிறீங்க? அதுதான் மறைச்சு வைக்கிறீங்க அர்ஜுன். அது இன்னொரு சைடு. 150th ஃபிலிம் உங்களுக்கு. அந்த ரஞ்சித் காளிதாஸ் இல்லை உங்கள் பேர் இல்லை, ரஞ்சித் காளிதாஸ். அந்த ரஞ்சித் காளிதாஸோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த 150th எப்படி இருக்கு? அதுதான் இந்த படம் பண்ணி கொஞ்சம் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 80% முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அது என்னுடைய 150வது படம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஐ மீன் ஐ எம் வெரி ஹாப்பி. 150வது படம் ஒரு நல்ல டீமோட இணைந்து நான் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அப்புறம் ஐ ஹேவ் டு டெல் அபவுட் த டைரக்டர். ரொம்ப டெடிக்கேட்டடு. அவங்களும் அப்படி தான், வேறு எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. ஓன்லி செலவு பற்றி கூட யோசிக்க மாட்டாங்க. குவாலிட்டி 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 அப்படின்னு தான் இது பண்ணுறாங்க. ஸோ எனக்கு நான் சிந்திக்கிறதுக்கு எனக்கு ஐ மீன் சான்சஸ் இல்லை. ஐயோ படம் நல்லா வருமா அப்படியெல்லாம் இல்லை. போகிறது அவங்க சொன்னது அப்படியே ஆக்ட் பண்ணிட்டு வந்துடுறது. இந்த மாதிரி ஒரு ரொம்ப நல்லா இருந்தது. இவன் இந்த ப்ரொடியூசர் உமாசங்கர், சுதன், இவங்கெல்லாம் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தாங்க. அந்த டீமை மீட் பண்ணலாம். லெட்ஸ் மீட் தி டீம் ஆஃப் நிபுணன். வா lovely to have all of you. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்துல நான் உங்களோட எல்லாம் ஒர்க் பண்ணல, பட் இருந்தாலும் இந்த செட்ல உங்களை எல்லாம் மீட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபேபுலஸா இருக்க போகுது இந்த ஃபிலிம். ஸோ அர்ஜுன், it was like a family only. Really it was really, எல்லாரும் really ஒரு ரொம்ப நல்லவர், வல்லவர் எல்லாம் சொல்றாங்க. கொஞ்சம் அப்படிப்பட்ட விஷயங்களை தப்பா நினைச்சிருந்தோம். முதல்ல எல்லாரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணாங்க. அன்னைக்கு தான் ரியலாக அர்ஜுன் சாரோட ஏன்னா நிஜ முகம் என்னங்கிறது எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுது. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த படம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணும்போது
இவ்வளோ சீனியர் ஆக்டர் ஒருத்தர் கூட ஒர்க் பண்ணுறோங்கிற ஒரு ஃபீலே கொடுக்கல. ஆல்மோஸ்ட் வெரி மச் லைக் எங்கள் வயசில் இருக்கிற இன்னொரு ஆக்டர் கூட ஒர்க் பண்ணுற மாதிரி அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்காரு. அதுவும் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவரே சொன்னார், இந்த படத்துக்காக நான் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு. படத்துக்காக ஒர்க் அவுட் பண்ணணும் இல்லையோ, அவரை பார்த்து தான் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா அன்றைக்கி மீட் பண்ணும்போது அவர் இடுப்பு சைஸை பார்த்து பயந்துட்டேன் நான். ஐ திங்க் 28 சார் 28 30 இரு. ஏன்னா ஐ யூஸ் டு வேர் 36. இப்படியே போய் ட்ரம் மாதிரி அவர் பக்கத்தில் என்ன அசிங்கமாக இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் சீரியஸாக ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் அவுட். அண்ட் அது ஓரளவுக்கு ஹெல்ப்பும் பண்ணியிருக்கு. Now he is in a wonderful shape. Fantastic. It's good to get a compliment from who? From an actor who's always been fit. Thank you, sir. It was such a pleasure working with you. டாடி வரும் என்ன சொல்றாங்க இதை பத்தி பார்க்கலாம். My memories of Arjun sir are very different, I must say that. I think ஒருவாட்டி வீட்டுக்கு வந்தார். அப்போ எனக்கு தெரியாது, I came back from school. ஸோ ஸ்கூல்லேருந்து வரும்போது திரும்பி நின்றுந்தார். அண்ட் ஐ ரிமெம்பர் ஓடி போய் கட்டி பிடிச்சி டேடின்னு கூப்பிட்டேன். பிகாஸ் பார்க்கறதுக்கு அப்படியே டேடி வந்தார் பின்னாடியிலேருந்து. அண்ட் ஐ ரிமெம்பர் he turned around, it was him, and that's my first memory of Arjun sir. And then அதுக்கப்புறம் to work with him was a great honor. And ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார். You treated us all like one big family and it was really nice working with you. It's wonderful. இப்போ வந்து 2 சேலஞ்ச் இருக்கு. ஃபிட்னஸ் அவர்கிட்ட இருந்தா கத்துக்கிட்டேன்னு சொன்னீங்க. ஸோ அதனால இப்போ வந்து அயன் மேனோ புஷ் அப்போ பண்ணி ஆகணும். சார் சொல்லுவார் எப்படி பண்ணணும் அப்படின்றது. சொல்றேனா புஷ் அப் சேலஞ்ச் சார். நீங்க சார் என்ன வாங்க ஒரு 10 வாங்க வாங்க. ஏ கரெக்ட். ஓகே ரெடி. 1 2 3 4 5 6 7 8 பிரச்சனை போச்சு. 9 10 11 12 13 14 15 16. இப்போ என்னோட ஃபேவரட் சாங் போட்டே ஆகணும். எவ்ரிபடி ஹஸ் டு டான்ஸ். ஐ டோன்ட் நோ ஹவ். எவ்ரிபடி ஹஸ் டு டான்ஸ். இண்டஸ்ட்ரியில நிறைய ஃப்ரெண்ட்ஸ். அதுல எடிட்டர் மோகன். எடிட்டர் மோகனுக்கு உங்களுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்? மோகன் சார் வந்து நான் ரொம்ப 84லேருந்து பார்க்குறேன். அப்போவே ஸ்டார் எடிட்டர் அவர் எடிட்டர் மோகன் சார். ஐ மீன் அவர்கிட்ட இருக்கிற ப்ளஸ் என்னன்னா, சுமாராக இருக்கிற படத்தை வந்து அது எடிட் பண்ணி ஒரு பெரிய சூப்பர் ஹிட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு எடிட்டர் அவர். அண்ட் அவருடைய ப்ரொடக்ஷன் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஹனுமான் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லி. ஹிஸ் அ வண்டர்ஃபுல் ப்ரொடியூசர் அண்ட் வெரி நைஸ் ஜென்டில்மேன், கிரேட் காய். ஓகே பாருங்க. ஹாய் சார். ரொம்ப சந்தோஷம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ அர்ஜுனை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை, அவர் ஒரு நிபுணன். நிஜமாவே நான் சொல்கிறேன், அவருக்கு தெரியாத கலையே கிடையாது. சொல்ல போனீங்கன்னா நான் வந்து இவர் சொன்ன மாதிரி இப்போ என்னுடைய மேட்டர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இவரை பற்றி நான் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது எனக்கு. 84 வந்து டெரர்னு ஒரு படம் பார்த்தேன் நான் தெலுங்குல. பார்த்தா எனக்கு இந்த புருஸ்லி மேலே ரொம்ப மரியாதை எப்போவுமே. பார்த்தா டெரரில் ஒரு புருஸ்லி மாதிரியே ஒரு பையன் புதுசாக உடம்புலாம் அப்படி முருன்னு இருக்குது. பார்த்தா எனக்கு ஒன்றும் புரியலை. ஐயோ இந்த படத்தை நம்ம டப் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்குலேருந்து அந்த படத்தை வாங்கி யுத்தம் டைட்டில் தமிழில். ஓகே. அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு எனக்கு. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அர்ஜுனுக்கு வந்து நான் தெலுங்கு படம் டைரக்ஷன் படம் புக் பண்ணும்போது ஒரு சின்ன கண்டிஷன் போட்டிருந்தேன். இந்த படத்துக்கு உங்களுக்கு இவ்வளோ பேமெண்ட் கொடுப்பேன்னு சொன்னேன். இல்லை நான் சொல்கிறேன், ஒரு ரெமெண்டேஷன் ஒன்று பேசியிருந்தோம். ஸோ பேசி அதுக்கப்புறம் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருந்தது. இல்லை இந்த படம் நல்லா போச்சுன்னா நீ கேட்குற அமௌண்ட் நான் கொண்டு வந்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னார். படம் ரிலீஸ் ஆச்சு, ஹிட் ஆயிடுச்சு. எல்லோரும் நிறைய பேர் எப்படி தானே சொல்கிறாங்க, படம் ஹிட் ஆச்சு, நான் சந்தோஷமாக இருந்துட்டு அதெல்லாம் மறந்துட்டேன். இதே மோகன் ஸ்டூடியோஸுக்கே வந்தார்.
வந்துட்டு இங்கே பாருங்கள் நம்ம பேசணும் இல்லையா, என் படம் ஹிட்டு, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், இந்தாங்க நீங்கள் போய் சாணி எடுத்து கொடுத்தேன். அன்றைக்கி அர்ஜுன் சொன்ன வார்த்தை இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது. என்னென்னா இப்போல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இல்லை, சொல்ல காப்பாற்றுறது நம்மளுடைய பழக்கம் இல்லையா. அதனால் அர்ஜுன் மேலே எனக்கு எப்போவுமே மரியாதை உண்டு, குடும்பத்து மேலே எனக்கு எப்போவுமே மரியாதை உண்டு. அதனால் அர்ஜுன் இந்த நிபுணன்கிறதுல அவரை தான் வச்சுருக்காரு, அவர் டைட்டில் அவர் தெரியாமலே வச்சுருக்கார். இந்த படம் பெரிய வெற்றி அடையும், நம்ம எல்லாரும் சந்தோஷமாக அதை அனுபவிப்போம் நிச்சயமாக. ஆமாம், தேங்க்யூ. ரொமான்டிக் ஹீரோ அப்படின்னா ஹீரோயின்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். மதர் சென்டிமெண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஃபாதர் இருப்பாங்க, சிஸ்டர் இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. ஆனால் ஆக்ஷன் ஹீரோவாக இருக்கும்போது முக்கியமான உங்களுக்கு ரேப்போ யாரோட அப்படின்னா வில்லன்ஸோட தான். ஏன்னா எல்லா சேலஞ்சிங் சீன்ஸும் உங்களுக்கு வில்லனோட தான். ஸோ ஒரு படத்துலையும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வில்லன்ஸ். உங்கள் படத்தில் ஆக்ட் பண்ண வில்லன்ஸ் அரீனாவை இப்போ பார்க்கலாம் நம்ம. வண்டர்ஃபுல். எனக்கு ரகு ரொம்ப வருஷமாக தெரியும். டேட்டி நம்ம சேர்ந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம். சொந்தக்காரன் நிறைய படம் பண்ணியிருக்கோம். ஒரு சீன் உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்க சீன், ஐகானிக் சீன். தெலுங்கு படங்கள் கூட சேர்ந்து நடிச்சிருக்கோம். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி முதல் ஒன்ல வி ஹேட் அ ஒண்டர்ஃபுல் டைம் டுகெதர். இஸ் அ கிரேட் ஆக்டர். அதில் நடந்த ஒரு இன்சிடென்ட் நான் சொல்கிறேன். அந்த முதல்வன் படத்தில் இன்டர்வியூ சீன் ஒன்று இருக்கு. அந்த சீனுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். டைரக்டரும் சரி, நானும் சரி, ரகுவரனும். ஸோ நல்ல சீன்னு சொல்லி முன்னாடி எங்களுக்கு தெரியும். அன்னைக்கு நைட்டெல்லாம் தூங்கலை டைரக்டர். இம்ப்ரோவைசேஷன் இல்லையா, லாஸ்ட் மினிட் வரைக்கும். ஸோ ஹி கேம் அட் 1 o'clock டைரக்டர் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் பண்ணிட்டே இருக்கிறோம். எல்லாம் முடிஞ்சது. லாஸ்ட் டே க்ளோஸ்அப்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. எனக்கு டைரக்டர் சின்ன ரியாக்ஷன் தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறது எப்படின்னா, சார் பண்ணது நல்லா இருந்தது, இன்னொரு அரை ஸ்பூன் கொஞ்சம் ஜாஸ்தின்னுவாங்க. இந்த அரை ஸ்பூன் எப்படி ஜாஸ்தி பண்ணுறது அப்படிங்கிறது ஸ்பூன் இது மாதிரி. ஸோ இதெல்லாம் முடிஞ்சது, ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சது. we are all very happy. And then நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ நார்மலி ரகு எல்லாம் ஃபோன் பண்ணுறதில்ல. எப்போது பார்க்கும்போது பேசி நல்லா ஜாலியாக பேசுகிறது அதுதான். ஃபோன் பண்ணி பேசுறது முடியும் ஜாஸ்தி இருக்காது. ஸோ அன்றைக்கி நைட் ஃபோன் பண்ண அர்ஜுன், நான் ரொம்ப தான் கண்ட்ரோல் பண்ணேன். எனக்கு சொல்லாமல் இருக்க முடியல. அந்த செஷனில் நீ க்ளோசஸில் ஆக்ட் பண்ணிய ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சின்ன விஷயங்களா ரொம்ப நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு நீ டோல்டு. சொல்லவே மாட்டாரு. இல்லை நார்மலாக சொல்கிறது இல்லை, ஃபோன் பண்ணுறது இல்லை. ஸோ அவரே இஸ் எ வண்டர்ஃபுல் ஆக்டர். ஸோ இட் வாஸ் எ குட் காம்ப்ளிமெண்ட் ஃப்ரம் ரகு. நெக்ஸ்ட் யாருக்கலாம்? பிரகாஷ். பிரகாஷ் கூட நான் பிரகாஷுடைய ஆரம்ப காலத்துலேருந்து பார்க்குறேன். இஸ் எ ஃபென்டாபுலஸ் ஆக்டர், வெர்சடைல் ஆக்டர். என்ன மாதிரி கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்கக்கூடிய ஒரு திறமையுள்ள, எல்லா பாஷையும் தெரிஞ்ச ஒரு நல்ல நடிகன். இப்போ நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டுருக்கேன், இந்த என் டாட்டர் வச்சு இல்லை, அந்த படத்துலேயும் சும்மா ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் இருக்கு, எப்போ வரணும் எங்கே வரணும்னு. இல்லைப்பா நீ கதை கேட்டு இல்லை எப்போ வரணும் எங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்தாரு. இது வண்டர்ஃபுல் ஆக்டர். நெக்ஸ்ட் யார் பார்க்கலாம்? வாவ், நாசர். நானும் நாசர் பிரதர்ஸாக பண்ணியிருக்கோம். நாசர் எனக்கு அப்பனா பண்ணியிருக்காரு, வில்லனாக பண்ணியிருக்கோம், நிறைய படங்கள் இப்படி பண்ணியிருக்கோம். வி கெட் அலாங் வெரி வெல், வெரி நைஸ் கே. அடுத்தது மன்சூர் அலிகான் இது ஆல்சோ வெரி 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 நைஸ் கே. நாங்கள் வர ரெண்டு மூணு படங்களில் ஒர்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் யாரு? பொன்னாம்பலம் ஃபைட்டராக இருக்கும்போது நான் பார்க்குறேன். ரொம்ப கஷ்டப்படுற ஃபைட்டரு. பார்த்தா அங்கங்கே ஏறி குதிச்சு கீழே நான் கூப்பிட்டு, ஏன்ப்பா வாங்க, இப்போ தான் புதுசாக வந்திருக்க நீ ஃபைட்டரா, இப்படி எல்லாம் பண்ணாத, கை கால் எதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம். பட் ரொம்ப இஸ் லைக் எ வெரி ஹார்ட் ஒர்க்கர். அதுக்கப்புறம் அந்த உழைப்பால் ஒரு ஆக்டர் கூட ஆயிட்டாரு. அண்ட் he was very successful. சார் எங்களை பார்த்தா உண்மையிலே அதிர்ச்சி வந்துருச்சுதா சார்? என்ன அடி வாங்கினவங்களா இங்க வந்து நிக்கிறாங்கன்னு. அடிக்க வச்சவங்க இருக்காங்க, அடி வாங்கினவங்க இருக்காங்க. அதுல என்ன தவிர அதுக்கு ஒரு ரகசியம் இருக்கு. அப்படிங்களா? நீங்க அடி வாங்கலையா? இல்ல சார் கிட்ட மட்டும் என்ன மட்டும் அடிக்க மாட்டேன். நான் பண்ண எல்லா படத்துல ஒரு அடியோட நிறுத்திடுவேன். ஒரு அடி தான். இல்ல அது சீக்வன்ஸுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தாலும்
அடி நான் பண்ண படம் நிறைய படம் பார்த்தீங்கன்னா ஒற்றன்லேருந்து அரசாட்சிலேருந்து கிரீசரி மருதமலைசரி எல்லாமே வந்து ஒரே தான் இருக்கும். சத்யராஜ் சார் சொல்லுவார், இந்த வில்லன் ஆக்ட் பண்ணுறது எல்லாம் ஓகே, ஃபர்ஸ்ட் அப்படியே பெருசாக டயலாக் சொல்றது எல்லாம் ஓகே, அந்த கிளைமேக்ல அடி வாங்கும்போது தான் ரொம்ப வலிக்கும் அப்படிம்பாங்க. பட் இருந்தாலும் அர்ஜுன் மாதிரி ஒருத்தர் ஒரு ஆக்டரோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அந்த வலிகள்லாம் ஒன்றுமே இருக்காது இல்லைங்களா? இல்லை எனக்கு ரொம்ப வலிச்சது, உண்மையை சொல்லிடுறேன். அதாவது ஆக்ஷனுக்கு நான் ஒரு நாட்டையும் கூட சொல்லியிருக்கேன். அதாவது கை இல்லை, ராடு, இரும்பு ராடு. அப்படியா? எனக்கே பயங்கரமா 2 நாள் இங்கே எல்லாம் வலி 2 பக்கமும் சும்மா பிளாக் பண்ணியே. இப்போ என்னையெல்லாம் தூக்கத்தில் எழுப்பி விட்டு இப்போ என்ன எழுப்பேன், நான் தூங்கிட்டு இருக்கேன், எழுப்பேன், அடுத்து கை காலை இப்படி போடுவோம். அந்த மாதிரி தான் தூக்கத்தில் ஏதாவது எழுப்புனா கையை தூக்கி காலை தூக்கி போடுவோம். அவரை மட்டும் அப்படி தொடுங்களேன் சார்னு தொடுங்களேன், தூக்கத்தில் சாருங்களேன். அதே அவர் ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து பார்த்துட்டு உங்களுக்கு தெரியாது. அப்படியா அர்ஜுன்? தூக்கத்தில் இளமை தட்டனாலே அந்த ஃபைட்டு உடம்புலாம் அப்படியே வச்சிருக்காரு. எனக்கே பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரில் 7 நாள் வலிச்சது கிளைமாக்ஸ் ஃபைட்டு. அப்போ கற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டு கையை காலை தூக்கி நல்லா ஹெவியாக எல்லாம் பண்ணுவோம். 2 பேரும் காலை இங்கே தூக்கிட்டு பண்ணுவோமா? வச்சிருக்கியா இல்லையா என்னமோ? தூக்கு மேன். சும்மா ஆக்ஷன் பக்கத்தில் நிற்கிறதுல அர்த்தமே இல்லையா? நான் உதவியாக இருக்கும்போது அசிஸ்டண்டாக இருக்கும்போதே சார் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ நான் துருதுன்னு இருப்பேன், அப்போ பொட்டுன்னு அடிப்பார். இன்னும் எப்படி அடிப்பாரா? எப்படி எப்படி அடிப்பாரு? பொட்டு தள்ளே போடுவார், தலையில் அடிப்பாரு. அடிப்பார். இப்படி என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் நாளவிட ஒரு ஆக்ஷன் மாஸ்டர் ஆகும்போது ஆயுத பூஜை முதல் படம் அவர் பண்ணேன். அவர் ரெக்கமெண்டேஷன் தான், ஒரு கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் எடுக்கணும், கனல் கண்ணை கூப்பிடுங்கன்னு. அதுக்கு நான் பாம்பே இருந்து ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு காரில் ரியல் ஜம்ப் எல்லாம் பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணேன். அதுக்கப்புறம் சார் எனக்கு நிறைய படம் ரெக்கமெண்ட் பண்ணார். சுதந்திரம், அப்புறம் ஹனுமான் ஜங்ஷன் சார் சொன்னார் இல்லைங்களா, ஹனுமான் ஜங்ஷன். முதல் ரிஸ்க் எடுப்பாரா? முதல் வேலை ரொம்ப ரிஸ்க். அது நான் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும். ஏன்னா ஆக்சுவலாக முதல்ல ஒரு பெரிய சீக்வன்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஒரு சிஎம் ஆகிட்டு 1 டே சிஎம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போவார். அங்கே போகும்போது அவங்க அம்மா சொல்லுவாங்க, ஒரு நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ண டைலாக் அம்மா மடியில் படுத்திருப்பாங்க. அப்போ ஒரு மொபைல் வரும். ஒன்று மொபைல் அவங்க ரீச் ஆக சொன்னோடனே அவர் சீரியல் கட்டாய் வருதுன்னு வெளியே வருவார். வெளியே போய் டாக்டர் சங்கர் சார் சொன்னார், ஃபோன் ஹலோ சொன்னோடனே உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு பாம்பு வைக்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கு, இம்மீடியட்டாக வீட்டை விட்டு வெளியே வாங்க சார். வாட் டைமில் கேட்கணும், வாட்னு கேட்கணும். நான் பாம்பு வந்து கிளிக் பண்ணோம். எல்லாம் பாம்பெல்லாம் கனெக்ஷன்லாம் பண்ணியாச்சு. பாம்பு வைக்கிற இடம் வந்து ஒரு ரொம்ப கன்சிடரான இடம், ஒரு கேப்பே இல்லை. கேமரா 3-4 கேமரா செக் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம பாம்பு எங்கே கனெக்ட் பண்ணிருக்காங்கலாம் பார்த்துட்டு வந்தேன். அந்த பாம்பு வந்து இப்படி இருந்த பாம்பு நான் திருப்பி அப்படிச்சேன் மேலே போகிற மாதிரி. சாருக்கு வரைக்கும் ஒரு 8 ஃபீட் இருக்கும் சொல்லிட்டு ரெடின்னு சொல்லும்போது அந்த ஷார்ட் ஃபெயிலியர் ஆச்சு, பாம்பு அடிக்கல சார். அகைன் இல்லை அங்கேருந்து நான் சொல்கிறேன். அங்கேருந்து நான் சொல்கிறேன். இந்த வீடு பிளாஸ்ட் ஆகணும் சொன்ன மாதிரி, வீடு பிளாஸ்ட் ஆகணும். அங்கேருந்து ஒரு 7-8-10 அடியில் நான் ஃபோனில் பேசிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க நம்ம எப்போ கேட்டுக்குவேன் எவ்வளோ லிட்டரு பெட்ரோல் போட்டிருக்கேன்னு. ஏன்னா நிறைய பண்ணியிருக்கோம், மேலே எப்படி இது வெடிக்கிறது அப்படி ஓரளவுக்கு தெரியுது. எனக்கு என்னன்னா கொஞ்சம் ரொம்ப ஜாகிரதையாக இருப்பேன் ஃபைட்டில். மைனஸ் என்ன நடக்கும், நெகட்டிவ் என்ன நடக்கும் அப்படின்னு தான் ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பேன். ஸோ அது செட் அங்கே இருந்தது. அது இந்த பிளாஸ்ட் ஆனாலும் சான்சஸ் என்னன்னா அந்த செவர் உள்றது தான் சான்சஸ், வேறு எதுவும் ரிஸ்க் இல்லை. ஸோ நான் அதுலேருந்து கரெக்டாக 8 அடி தூரத்தில் இந்த கேஸ் விழுந்ததுன்னா இந்த பக்கம் எப்படி ஜம்ப் பண்ணுறது அப்படின்னு ஃபோன் அப்படி பேசிக்கிட்டது. பட் இவர் கேட்டேன், இத்தனை லிட்டர் போட்டிருக்கேன், டேக் 20 லிட்டர் போட்டிருக்காங்க. 20 லிட்டர் பெட்ரோல் போட்டிருக்காங்க. சரி ஓகே, ஷார்ட் ரெடி, ஆக்ஷன் சொன்னார் டைரக்டர். அதுக்கப்புறம் நான் ஹலோ இப்படி பேசிட்டு இருக்கேன். வெடிச்சுது பாருங்க, வெடிச்சு நான் இது செவர் ஏதாவது விழுமோன்னு பார்த்துட்டு இருக்கேன். செவர் இல்லை, அப்படி ஃபுல்லா வருது, ஃபுல் தீ வருது. நான் ஓடு, அங்கே ஒரு செவர் இருக்கு, அவ்வளோ தூரத்தில் ஓடுறேன். எனக்கு தாண்டி வருது இது ஃபயர். அங்கே போய் ஒரு செவருக்கு போய் இடிச்சுக்கிட்டேன் நான். எல்லாம் அடி போகும்போது இப்படி போயிருக்கேனா, இந்த இடம் ஃபுல்லு எரிஞ்சு போச்சு, இங்கெல்லாம் எரிஞ்சு போச்சு. அப்புறம் வந்தது பாருங்க கோவம், கண்ணா அப்படி எங்க கண்ணா யாரும் கிடையாது, யாரும் இல்லை யூனிட்ல யாருமே கிடையாது, எல்லாம் ஓடிட்டாங்க. அப்புறம் அப்படியே வண்டி ஓடிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அது தப்புன்னா அந்த பாம்பு இது எனக்கு சொல்ல மேடம். இதோட ஒரு இப்போ உண்மையில ஒரு ரிஸ்க்கு சார் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொல்றது ரொம்ப வருஷம் முன்னாடி ஏவிஎம் ப்ரொடக்ஷன் தாய்மேல் ஆணை. ஆமாம், என்ன ரிஸ்க் பண்ண ஞாபகம் இருக்குங்களா? நம்ம ஒரு வாட்டி ஹைட்டில் சரியான ஹைட்டு, கீழே செந்தில் ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க காமெடி. அவங்க இது நம்ம ஃபைட் பண்ணுவோம், கிட்டத்தட்ட ஒரு 30 அடி ஹைட்டு. குதிக்கிறதே கஷ்டம் மேடம். எனக்கும் பயம், எல்லாருக்கும் பயம். திடீர்னு விக்ரம் தர்மா என்ன பண்ணுறாரு, அர்ஜுன் சார்
இங்கேருந்து குதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். அந்த ஒரு சர்ச்சிலேருந்து நோ பெட்டு, வித்தவுட் பெட்டு சத்தியமாக உண்மையிலே இந்த இடத்துல சொல்கிறேன், எந்த ஹீரோவும் பண்ண முடியாத ஒரு ஷாட்டு ஒரிஜினலாக சார் அங்கேருந்து டைவ் பண்ணி ஜம்ப் பண்ணாங்க. எத்தனை வருஷம் பாருங்கள், இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குன்னா அந்த தாய்மேல் ஆணை அந்த படம் வந்து உண்மையிலே நான் வந்து ஸ்டண்ட் ஆரம்ப காலத்தில் இப்படிலாம் ரிஸ்க் பண்ணாதான் ஒரு முயற்சியில் நம்ம பெரிய ஆள் ஆக முடியும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு ஸ்டண்ட் மேன் நினைக்கிறதுல தப்பு கிடையாது. பிகாஸ் ஆஃப் ஸ்டண்ட் மேன் எல்லாமே கற்றுக்கிட்டு வந்திருப்பான். ஆனால் ஒரு ஹீரோவாக இருந்து நம்மளும் ஒரு ஆக்ஷனில் வந்து நம்ம ஸ்டண்ட்டு நடிகளுக்கு ஈக்குவலாக நம்மளும் ஜம்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து உண்மையிலே சார் குதிச்சாரு. அன்றைக்கி இன்றைக்கும் அது மறக்க முடியாது. அதுக்கு நான் ஒரு பெருமையாக நினச்சிக்கிறேன். ஒரு ஸ்டண்ட் மேன் ஈக்குவலாக பண்ணதுனால தான் இன்றைக்கி அவர் ஆக்ஷன் கிங்ன்ற பேர் அவருக்கு நடக்குது, மக்களுடைய மனசில் நிற்கிறார். ஐ திங்க் வி ஹேவ் சம் ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் இப்போ இருக்க போகுது. யார் வந்து அந்த கராத்தே இது ஓடு உடைக்க போறாங்க? இல்ல யார் உடைக்க போறாங்க? கண்ணு சுவக்கணும், பல்லு கட்டிக்கணும், மிஷ்டிச்சு விரட்டணும், ஆக வியக்கணும். நரம்பு வலிக்கும் பேசிகளாக உருண்டு கையாறன. சங்கினகத்தில் தாளமட்டிக்கணும். இப்படியே உடைச்சிட்டாரு. அப்ப இன்னொரு கொண்டு வாங்க. கையும் காலும் பெற பெறக்கணும், பெட்ட பெட்டக்கணும், துட்டி துட்டிக்கணும். ரெடி? வெள்ளச்சப்பாட்டு போட்டு சொல்லணும். Thank you so much. Thank you.